அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு, இந்த கோடை காலத்தில் வெயிலோட தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த சூழல் இப்படியே நீடிக்குமா அல்லது மழை நம்மளை காப்பாற்றுமா? இந்த சூழல் இப்படியே அதிகரித்ததற்கான என்ன காரணம்? நம்மிடையே அறிவியல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் இந்த இயற்கை என்ன சொல்ல வருகிறது அப்படிங்கிற இருவேறு விதமான கருத்துக்களை நம்ம பார்ப்போம். இங்கே நம்ம செய்ய வேண்டிய திருத்த வேண்டிய சில விஷயங்களையும், இந்த இயற்கை நமக்கு என்ன சொல்லுது அப்படிங்கிறத புரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்களையும் இதில் நம்ம பார்ப்போம். பஞ்சபூதங்களில் இப்போது நெருப்பினுடைய தாக்கம் அதிகமாக இருக்குது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் இருந்தாலுமே இப்போ நெருப்பு அதிகரிக்கும் பொழுது அந்த நெருப்பினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே மீதி இருக்கக்கூடிய பூதங்கள் நான்கும் இந்த நெருப்பினோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வருது. நெருப்பினோட தாக்கம் அதிகரித்ததன் காரணமாக நிலம் சூடாயிருச்சு, வெடிச்சிருச்சு, தண்ணீர் சூடாகுது, காற்று சூடாயிருச்சு. அப்போ எல்லா பூதங்களுக்குள்ளும் இந்த நெருப்பினுடைய தத்துவம் அதிகமாயிருச்சு. இதற்கு முன்னாடி இருந்த வருடங்களில் வெப்பம் அதிகரித்திருந்தது, 1 டிகிரி 2 டிகிரி அதிகரிச்சிருந்துச்சு. ஆனால் அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா, இதில் ஒரு விதமான அனல் நம்மளால் அதிகமாக உணர முடியுது. இது மாதிரியான சூழல் உருவானதுக்கு என்ன காரணம்? அரசு ரோடாக விரிவுபடுத்துகிறாங்கன்னு சொல்லி எல்லா மரங்களையும் வெட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் புதுசாக மரங்களே அவங்க நடலை. இது அரசு தான் இதுக்கு நடவடிக்கை எடுத்திருக்கணும் அப்படி சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனால் அதே சமயத்தில் தனிப்பட்ட முறையில் நமக்கு இதில் விழிப்புணர்வு இருக்கா இல்லையான்னு சொல்லி நம்ம பார்க்குறதில்ல. நகரங்களில் வசிக்கக்கூடியவங்க வீடுகள் எங்கேயுமே மரம் இல்லை அப்படிங்கிற நிலைமை மாறி, இப்போ கிராமங்களில் முதல்ல ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடி ஒரு வேப்ப மரம் வச்சுருப்பாங்க, ஒரு துளச்செடி வச்சுருப்பாங்க, ஒரு கொய்யா செடி இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் இருந்த காலம் போய் இன்றைக்கி இயல்பாகவே எங்கேயுமே மரம் இல்லை. அப்போ கிராமங்களில் ஒரு சின்ன பாத்ரூம் சைஸ்க்கு இடம் ஒரு சின்ன இடம் இருந்தால் கூட அந்த மரத்தை வெட்டிட்டு அதில் ஒரு பாத்ரூம் சைஸுக்கு வீட்டை கட்டி விட்டு வாடகைக்கு விடலாம் அப்படிங்கிற நிலைமைக்கு மக்களும் மாறிட்டாங்க. இதனுடைய தாக்கத்தால் டேம் வத்திருச்சு, ஆறுகள், குளங்கள், ஏரிகள் எல்லாமே தண்ணி வத்திருச்சு. இப்போ எங்கேயுமே தண்ணி இல்லை. இனி அடுத்து மழை வருமா வராதா அப்படி சொல்லி நம்ம ஏங்கிக்கிட்டு இருக்கோம். அறிவியல் ரீதியாக மரங்கள் வெட்டப்பட்டு விட்டது, அதற்காக நம்மளை சில விஷயங்கள் செஞ்சுக்கணும் அப்படிங்கிற சொல்லப்பட்டிருந்தாலுமே கூட, அதாவது ஒவ்வொரு வீட்டிலையும் மழைநீர் சேகரிப்பு தொட்டி அமைக்கணும். அதுக்குள்ளே பூமிக்குள்ளே தண்ணி இறங்க தான் பார்க்கணும். அதன் பிறகு பெய்கிற மழையை நாம் முறையாக மணல், கரி, கூழாங்கற்கள் எல்லாம் அடுக்கி அந்த மழை நீரை சேகரித்து அந்த மழை நீரையும் 6 மாதத்துக்கு நம்ம பயன்படுத்தலாம். இந்த மாதிரி வறட்சியான காலங்களில் நமக்கு போரில் தண்ணி இல்லை, தண்ணி வர்றதில்லை, வீட்டுக்கு 2 நாளைக்கு ஒரு தண்ணி வருது, அந்த மாதிரி எந்த விதமான கவலையும் நமக்கு தேவையில்லை. 6 மாதங்களுக்கு முன்னாடி பெய்த மழையினோட தண்ணீரை இப்பவும் நம்மால் பயன்படுத்த முடியும். இந்த இயற்கையானது தன்னைத்தானே சரி செய்து கொள்ளுகின்ற அந்த ஒரு தத்துவத்தின் அடிப்படையில் இருப்பதனால் இந்த நிலம் தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும். இந்த நிலத்தில் நம்ம போடுற குப்பையை அது தானாக உள்ளே வாங்கி அதை மக்க வச்சு அந்த குப்பையை மீண்டும் உரமாக மாற்றி நம்மளுக்கு கொடுத்துரும். இந்த காற்றுல நம்ம என்ன விதமான கெடுதல்களை செய்தாலும், கெட்ட புகையை அது இது அனுப்பிச்சாலும் அந்த காற்று தன்னைத்தானே சுத்திகரித்து மீண்டும் நல்ல காற்று நம்மளுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருது. இது மாதிரி ஒவ்வொரு காற்றும், நீரும், நிலம் எல்லாமே இதே மாதிரி தன்னை கெடுக்கக்கூடிய இந்த சூழலிலிருந்து தன்னை மாற்றி மீண்டும் அது புதுப்பித்து நமக்கு நல்லதையே கொடுக்குது. ஒரே ஒரு தத்துவம் இறைவனால் உருவாக்கப்பட்ட ஒரே காரணத்தினால் மனிதர்களாகிய நாம் விழிப்புணர்வே இல்லாமல் அதை கெடுப்பதில் மிக முக்கியமாக பங்காற்றுறோம். ஒருவேளை மனிதனாகத்தான் இந்த செடியை நடணும், மனிதன் தான் இந்த செடிக்கு தண்ணி ஊற்றணும், மனிதன் தான் இந்த ஒவ்வொரு மரத்தையும் வளர்த்தணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் இந்த இயற்கை உருவாக்கி இருந்தால், மனிதனுடைய தொடர்பு இல்லாமல் இந்த பூமியில் ஒரு செடி கூட முளைக்காது என்று நிலை உருவாக்கி இருந்தால் நம்முடைய நிலைமை என்னன்னு பாருங்கள். அந்த விஷயத்தை ஒரு காக்கையும் குருவியும் அல்லது இயற்கையாகவே அது தானாக அங்கங்கே வளர்கிறதுனால நாம் தப்பிச்சுக்கிட்டு இருக்கிறோம். நாம் தான் போட்டு வளர்த்தணுங்கிற நிலைமை இருந்திருந்தால் வெட்டுவதற்கு தயாராக இருக்கிற நாம் வளர்க்குறதுக்கு ஒருபோதும் தயாராக இல்லை. மரத்தோட நிழலில் ஒருத்தர் பைக் நிறுத்துறாரு, அதுக்கு மரத்தோட நிழல் நிற்கிறீங்க, அது காசு கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த நிலை உருவாகுமானாக்க நிச்சயமாக உருவாகும். ஒரு காலத்தில் தண்ணியை சேல்ஸ் பண்ணுவாங்களான்னு நம்ம நினச்ச காலம் உண்டாலவா, அதே போல் இதே மாதிரியான சூழல் மரத்து நிழல் நிற்பதற்கும் கண்டிப்பாக காசு வாங்கக்கூடிய நிலைமையும் மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க இது நிச்சயமாக இந்த நேரத்தில் யோசிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. மக்கள் எப்படி துன்பப்படுகிறார்களோ அதுலேருந்து எப்படி வருமானம் பார்க்க முடியுமோ அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்க ஆரம்பிச்சிருவாங்க. மற்றவங்க இதை செய்வாங்க, அரசு இதை செய்யும் அப்படிங்கிறதுக்கான வழிமுறைகள், வாழ்வியலெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதில்லை. நமக்கான வாழ்வியலை நம்மளே பார்த்துக்க வேண்டியது தான். இங்கே தற்சார்பு வாழ்க்கையும் இயற்கையோடு இணைந்த வாழ்வியலும் இயற்கையை போற்றி பாதுகாக்கிறதும் நமக்கு மிக முக்கியமாக கடமையாக இருக்கிறது. அறிவியல் ரீதியாக என்ன மரம் வெட்டுவதால் எந்த விதமான பிரச்சனைகள் உருவாகுது, அதை என்ன செய்யணுங்கிறதுக்கான முறைகளை நம்ம இப்போ பார்த்தோம். அதே சமயத்தில் ஆன்மீக ரீதியாக இங்கே என்ன நடக்குது, இந்த வெப்பம் என்ன சொல்ல வருது அப்படின்னா, திருக்குறளில் திருவள்ளுவர் ஒரு குறள் சொல்லியிருப்பார், என்பிலதனை வெயில் போல காயுமே அன்பிலதனை அறம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது எலும்பில்லாத உயிர்களை வெயில் எப்படி வாட்டி வதைக்குமோ அதுபோல் அன்பில்லாத உயிர்களை இந்த அறக்கடவுள் வாட்டி வதைக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க.
இங்கே அதுபோலத்தான் இங்கே அன்பில்லாத மனிதர்களை இந்த வெயில் என்னும் அக்னி நம்மளை வாட்டி வதைக்குது. பூமியில் மனிதர்களுக்கு அன்பு குறைந்து விட்டது. மனிதர்களுக்கு மனிதர்கள் அல்ல, சொந்தங்களுக்கு சொந்தங்கள், உறவுகளுக்கு உறவுகள் கூட அன்பு செலுத்த தயாராக இல்லாத நிலைமை ஆயிடுச்சு. ஒரு வீடியோ ஒன்று அனுப்பிச்சிருந்தாங்க முந்தா நேற்று. தான் பெற்ற குழந்தைய அவர் கையில் பிளேடால் கீறுறாரு, அதை வீடியோவில் காட்டுறாரு. அதை அனைவருக்கும் ஃபார்வேர்டு பண்ணுறாங்க. ஒரு அப்பா சொத்தை பிரித்து கொடுக்கலங்கிறதுக்காக அப்பா போட்டு அடிக்கிறாப்படி, வாயில் இப்படி பிடிச்சி குத்துறாப்படி, குத்தி ரத்தம் வருது, அதை அப்படியே வீடியோ பிடிச்சி போட்டிருக்கிறாங்க. அப்போ பிற உயிர்களை நேசிக்கணும், வாடி பயிரை கண்ட போதெல்லாம் வாட வேண்டாம், தன்னை போல் பிற உயிர்களையும் கூட நேசிக்க வேண்டாம். குறைந்தபட்சம் நம்ம குடும்ப உறுப்பினர்கள், கணவன் மனைவி குழந்தைகள் முதற்கொண்டு அன்பு செலுத்த முடியாத சூழலுக்கு இந்த உலகம் மாறும் பொழுது இதை தப்பு அப்படின்ட்டு உணர்த்துவதற்காக இந்த அறக்கடவுள் நம்ம எப்படியெல்லாம் சுட்டு எரிக்கணும்னு சொல்லி காட்டுறாங்க. இதற்கு முன்னாடியே காற்று கொரோனாங்கிற மூலியமாக நமக்கு எச்சரிக்கை விடுத்திருந்தது. அந்த காலகட்டத்தில் எல்லோரும் ஒருவருக்கொருவர் உதவுவதென்ன, அன்பு செலுத்துவதென்ன அப்படி இருந்துச்சு. அந்த கொரோனா காலகட்டம் முடிஞ்சதுக்கு பிறகு பழையபடி எல்லோருமே மாறிட்டோம். இப்போ அதுக்கப்புறம் நெருப்பு அதை எடுத்துருக்குது. இனி அடுத்தது நிலம் எடுக்கும், நீர் எடுக்கும், ஒவ்வொன்றும் அதை இன்சார்ஜ் எடுத்து சொல்ல ஆரம்பிக்கும். இப்படி ஒவ்வொன்றும் இன்சார்ஜ் எடுத்து சொல்லும் பொழுது நமக்கான பாடம் மிகவும் அதிகமாகும், துன்பங்களும் அதிகமாகும். இந்த ஜெனரேஷன், இந்த பூமி, இந்த பஞ்சபூதங்கள் நமக்காக மட்டுமல்ல, ஒட்டுமொத்த சமூகத்திற்காகவும் கொடுக்கப்பட்டுள்ளது. நம்மை தாண்டி நமக்கு பின்னாடி வரக்கூடிய ஜெனரேஷனுக்கும் நாம் இதை விட்டு செல்லணும். அப்படிங்கிறதன் அடிப்படையில் இந்த பிரபஞ்சத்தை பற்றி புரிந்து கொள்வோம், இயற்கை பற்றி புரிந்து கொள்வோம், நம்மை பற்றி புரிந்து கொள்வோம். உடலில் ஆரோக்கியமாகவும் மனதில் நிம்மதியாகவும் வாழுங்கள்.